ஒரு டைவர்ஸ் கேஸ், விவாகரத்து கேஸ், ஜட்ஜையா சொல்றாரு குற்றவாளி கூண்டில் நிக்கிறவனை பார்த்து, டேய் சேர்ந்து வாழுங்கடா, அந்த பாவத்தை ஏன்டா எனக்கு எடுக்க விடுறீங்க, 10 வருஷமா இருந்தீங்களே சேர்ந்து வாழுங்க, முயற்சி பண்ணுங்கன்னாரு. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு முடியல. எஜமா நீ பிரிச்சிரு, நான் ஒரு முடிவோடு தாங்கிறேன். சரி நான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறேன் கேளு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன இருக்குது எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை என்னாரு, அடுத்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்துல ஜீவனாசமா அந்த அம்மாவுக்கு நீ ஒரு பாதி சம்பளத்துல கொடுக்கணும் அப்படின்னாரு. சார் அவன் குற்றவாளி கூண்டில் நின்று கலகலன்னு சிரிக்கிறான். ஜட்ஜிக்கு இவ கேட்டுட்டு வருத்தப்படுவான்னு நினைச்சா இப்படி சிரிக்கிறானே ஏண்டான்னாரு. 10 வருஷமா முழு சம்பளத்தையும் கொடுத்துங்கிற மஜமா, வர மாசத்துல இருந்து அரை சம்பளமாவது எனக்கு மீறுதேன்னு ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு நீங்க கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சா 5 வருஷத்துக்கு முந்தைய நான் கேஸ் போட்டிருப்பேன்.